கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 275ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது சங்கீதங்களின் புத்தகம் 103ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. ஆமென். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை எப்பொழுதும் சார்ந்து கொண்டு அவர் கனம் பண்ணும் பொழுது, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும் பொழுது, நம் பாவங்களை அறிக்கையிட்டு அவரிடத்தில் ஒப்புரவாகும் பொழுது, கர்த்தர் பார்த்தீர்களானால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அவரை நேசிக்கிறவர்களுக்கு தருகிறார். நம்ம யாரோ சிலர் பார்த்திங்கன்னா, ஒருத்தர் இல்லை, சிலர் இந்த ஆண்டு முடிய போதே, நான் வயசாதே, எனக்கு அடுத்தடுத்து அப்படியே அந்த மெச்சூரிட்டியில் போகிறத நினச்சி கவலைப்பட்டுட்ருக்கீங்க. கர்த்தர் அப்படிப்பட்டவர்களோடு தனிப்பட்ட முறையிலே பேசிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்க போகிறார். அதாவது புலம்பலும் அழுகியும் இல்லாமல் நன்மையினாலே திருப்தியாக்க போகிறார். அது மாத்திரமல்ல, கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது போன்ற ஒரு உற்சாகத்தை, பலனை அவர் உங்களுக்கு தரப்போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்வார்களாக. பிரியமானவர்களே, இப்பொழுது விசுவாச அறிக்கை செய்து இந்த கிருபையான வார்த்தையை நாம் சுதந்திரத்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. தகப்பனே, நீ சொன்னதை செய்கிறவர் என்பதை நாங்கள் முழு நிச்சயமாய் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. கண்ணீரினாலும் புலம்பலினாலும் இருந்த எங்கள் உதடுகளை கர்த்தாவே நன்மையினால் நிரப்ப போகிறீர். அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே வயது முதிர்ந்தவர்களாய் போய்கொண்டிருக்கிறோம் என்ற கவலையை எடுத்து, கழுகுக்கு சமானமாய் எங்கள் வயதை ஆண்டவரே மீண்டுமாக புதுப்பித்து வாழ வயது போல் நீர் செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.